தேஜாவும் மாதிரி இருக்குங்க. அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே வழக்கம் போல் அப்பா எனக்கு இஞ்சி டீ போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பார்த்தோன்னே பக்கத்தில் அம்மா காலையிலே பாருங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பூரி மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பூரின்னு ஆசையாக பார்த்தா சப்பாத்தி போட்டு ஹாட் பேக்கில் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தா முட்டை தக்காளி தொக்கு. அப்புறம் அவர் எண்ணி ஒரு கப்பு தான் ஊற்றினாரு. அப்புறம் வீட்டுக்காரர் வந்திருக்காருப்பா, அவருக்கும் ஒன்று சேர்த்து போட்டு கொடுங்கன்னொன்னே அப்புறம் இன்னொரு கப்பையும் சேர்த்து போட்டு ஊற்றினாரு. மனசில் நினச்சிருப்பார் போல், உனக்கு போகிறதே பெரிய விஷயம், இல்லை உன் புருஷனுக்கு வேறு நான் போட்டு தரணுமான்னு யோசிச்சிருப்பார் போல். நல்லா இருந்துச்சு டீயே குடிச்சிட்டு சரி டிஃபனை சாப்பிட்றலான்னு சொல்லி பார்த்தா பிள்ளைங்களுக்கு மட்டும் பூரியை போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. எனக்கு சப்பாத்தியாக, என் பிள்ளைங்களுக்கு பூரியா. காலையில் பாருங்கள், நான் எப்போதுமே இங்கே தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பா குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பா. அதுதான் அம்மா வீடுன்றது. நீட்டாக இருக்குங்க பிள்ளைங்க இங்கே வந்தால். அப்புறம் அதுங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. நானும் 9:30க்கெலாம் எனக்கு சாப்பாடு வந்துடும் தட்டில். அப்புறம் அழுவாதடின்னு எனக்கும் பூரியை போட்டு கொடுத்துட்டாங்க. பாய் டூடல்ஸ்.